இன்னைக்கு நாம பார்க்க போற படம் நீங்கெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண படம். பிரேம்லு இருக்கிற ஹீரோயின் அவங்க ஆக்ட் பண்ண பிரளயம் விலாசம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிரளய விலாசம் அப்பாவுக்கு ஒரு லவ் ஸ்டோரி, பையனுக்கு ஒரு லவ் ஸ்டோரி, அம்மாவுக்கு ஒரு லவ் ஸ்டோரி. இந்த 3 பேரில் கலக்குனது எந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் ஒன் வேர்ட் ஸ்டோரியில் என்னன்னாக்கா, அம்மாவை புள்ளிய கண்டுக்கிறதில்ல, புருஷனும் கண்டுக்கிறதில்ல. புருஷனுக்கு ஸ்கூல் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகுது, அது கூட அவன் சுற்றி நிற்கிறான். இவன் வந்துட்டு இவனோட ஆளை வச்சு இவன் சுற்றி நிற்கிறான். அம்மாவை யாருமே கண்டுக்கிறது இல்லை. எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு படத்துக்கு கூட்டின்னு போனால் அம்மா கேட்குறாங்க புருஷனை, என்னங்க படத்துக்கு போகலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் அதே படத்துக்கு புள்ளியும் போயிருக்கான் அவனோட லவரோட, புருஷனும் போயிருக்கா அவனோட சின்ன வயசு லவரோட. என்னடா நடக்குது பார்த்தாக்கா, விடிஞ்சுது அவங்க செத்து போட்டாங்க. இவங்க கையில் டைரி கிடைக்குது, அந்த டைரியில தான் மேட்ரு இருக்குது, உங்களுக்கு லவ் இருக்குது. அதை கேட்ட அப்பங்க இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரில. ஸோ அவங்க அஸ்தி கரைக்கிறாங்கோ. அம்மாவோட கடைசி ஆசை அவங்க பூ வைக்கணும், சமாதி மேலே இருக்கும். ஸோ அவங்களோட லவ் ஸ்டோரி தாங்க இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அது என்னன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, தெலுங்குல இருக்கு. ஓகேங்க, பிரளய விலாசம் நம்ம ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.